கிருபாசனமோட ஒஃபிஷியல் யூடியூப் சேனலில் நிறைய சாட்சிகள் வரும். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாட்சிகளில் இதுவும் ஒன்று. ஃபாதருமே இந்த சாட்சி எடுத்து பேசியிருப்பாங்க. அதாவது விளக்க பொருத்தி யாருமே மறைவான இடத்துல வைக்கிறதில்ல, உயர்வான இடத்துல தான் வைப்பாங்க. மாதாவையும் உங்கள் விசுவாசத்தையும் நீங்கள் பீடத்தில் தான் வைக்கணும், கீழே வைக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த இந்த சாட்சியில் ஃபாதருமே எடுத்து தனித்து பேசியிருப்பாங்க. இந்த குட்டி பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கும். மூக்கில் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். மலையாளம் எனக்கு அவ்வளோ நல்லா தெரியாது. தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த பையனோட அம்மா 90 டேஸ் கவர்னன்ட் எடுத்திருப்பாங்க. கவர்னன்ட் அப்படிங்கிறது மார்னிங் ஒரு ப்ரேயர் பண்ணணும், நைட் ஒரு ப்ரேயர் பண்ணணும். அதே மாதிரி 90 டேஸ்க்கு நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கணும். குறைஞ்ச அளவுக்கு நாட்களில் வந்து நீங்கள் என்ன தேவைகள் வச்சாலும் மாதா அதை பூர்த்தி பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது அந்த கவர்னன்ட்டோட லாஜிக். இந்த பையனோட அம்மாவும் இந்த பையனுக்கு உடம்பு சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னன்ட் எடுத்திருப்பாங்க. இந்த பையனுக்கு மூக்கில் ஏதோ பிரச்சனை, டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படி சொல்லியிருப்பாங்க. பட் இவங்க அம்மா ரொம்ப நம்பிக்கையாக கடவுள் மூலியமாக குணமாகினாலுமே நல்லது தானேன்னு சொல்லிட்டு இந்த கவர்னன்ட் எடுத்திருப்பாங்க. ரினியூ பண்ணும்போது இவங்க பையனையும் கூட வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இவங்க பையன் வந்து அவங்க அம்மா கிட்ட, அம்மா எனக்கு ஒரு கீ செயின் வேணும் அப்படி கேட்டிருப்பான். பிகாஸ் இந்த பையனுக்கு ஆல்டர் மாதிரி பண்ணி அதில் சுரூபங்களை வச்சு ப்ரேயர் பண்ணுற ஹேபிட் இருக்குது. இவங்க அம்மா ஓகேப்பா நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இவங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தவங்க வந்து கீ செயின் வேணுமா அப்படி கேட்பாங்க. அந்த வந்து ஒரு லேடி கேட்டது. அந்த லேடி வந்து 35 வயசுக்கிட்ட இருக்கும். இவங்க ஹைட்டுக்கு இருந்திருக்காங்க, பார்க்க அழகாக இருந்திருக்காங்க. அப்புறம் இவங்ககிட்ட கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து உங்களுக்கு கீ செயின் கொடுக்கணும்னு தோணுது அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த பையனோட அம்மா சொல்லுவாங்க, இல்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஏதாவது பாவப்பட்டவங்களுக்கு கொடுங்க, என்கிட்ட கையில் காசு இருக்குது, நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படிம்பாங்க. அப்போ அந்த லேடி சொல்லுவாங்க, நான் வந்து உனக்காக கொண்டு வந்திருக்கேன், நீ இப்படி சொல்லாத, என் மனசு ரொம்ப கஷ்டப்படும் அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்போ இதில் பையனோட அம்மா அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த லேடி டக்குன்னு அந்த பையன்கிட்ட குனிஞ்சு அவங்ககிட்ட கேட்பாங்க, கீ செயின் வேணுமா அப்படி சொல்லிட்டு. இந்த பையன் இல்லை இல்லை வேண்டாம் அப்படி சொல்லுவான். உடனே அந்த லேடி வந்து அந்த பையனோட கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு, இல்லைடா கண்ணா அப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டு, என்கிட்ட 2 கீ செயின் இருக்குது, உனக்கு எது வேணும் அப்படி கேட்பாங்க. அப்போ அந்த பையன் அப்படி பார்த்துட்டே இருப்பான். அப்போது இந்த லேடி சொல்லுவாங்க, சரி எனக்கு வந்து இந்த கீ செயின் தான் உனக்கு கொடுக்கணும்னு தோணுது, ஸோ இதை வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு பாக்கெட்டில் போட்டுட்டு போயிடுவாங்க. அப்போது அந்த பையன்கிட்ட சொல்லுவாங்க, நான் லைனில் நின்று உனக்காக ப்ரேயர் பண்ணுறேன், உடம்பு சரியாயிரும்டா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அங்கேருந்து. இந்த பையனோட அம்மா அவங்கள அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. கொஞ்சம் தூரம் கூட்டத்தில் போனதுக்கப்புறம் இவங்களுக்கு லைட்டாக ஒரு சென்ட்டோட வாசம் அந்த இடத்துல வந்திருக்கு. அப்போ இந்த பையனோட அம்மா நினைக்காங்க, பரவாயில்ல மாதா நம்ம ப்ரேயர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க போல், அதான் நம்மளுக்கு இந்த மாதிரி மனம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனோட அம்மா நினைக்கிறாங்க. அப்புறம் இந்த பையன் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மாட்ட கேட்பான், அம்மா இப்படி கீ செயின் நம்ம வேறு யாரை கொடுத்தாங்கன்னு போயிட்டு அப்பாட்ட சொன்னால் அப்பா கோவப்பட்டு